Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூலத்தூரை சேர்ந்த கோகுல கிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் வெங்கடாசலம் 2012 முதல் 2014 வரை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார். பின்னர் தேனி மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றினார். இந்த காலத்தில் அவரது மனைவி சுகுணாம்பாள் பெயரில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1,80,00,000 மதிப்புள்ள நிலத்தை வாங்கினார். ஆனால் 32 லட்சம் என ஆவண மதிப்பு காட்டப்பட்டு 50,000 மட்டுமே முத்திரை கட்டணமாக செலுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். இதேபோல 1,33,00,000 மதிப்புள்ள நிலத்தையும் 35 லட்சம் என மதிப்பு காட்டி 2,46,500 மட்டுமே முத்திரை கட்டணமாக செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக கந்தசாமி என்பவர் புகார் அளித்த நிலையில் லோக் அதாலத் மூலமாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்து சமரசம் செய்யப்பட்டது. அதையடுத்து வெங்கடாசலம் சுமார் 15,000 சதுரடி பரப்பளவில் கட்டிடத்தை 3 கோடி ரூபாய் செலவு செய்து விரிவாக்கம் செய்துள்ளார். இதன் தற்போதைய மதிப்பு 6 கோடி ரூபாய். அனைத்து அரசு ஊழியர்களும் அவர்களது சொத்து விவரங்களை கட்டாயம் அளிக்க வேண்டும் என அரசு விதி உள்ளது. மாவட்ட ஆட்சியராக இருந்த வெங்கடாசலத்தின் வருமானம் 60 லட்சம். ஆனால் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 10 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வாங்கியுள்ளார். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை. உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் வெங்கடாசலம் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் தடையில்லா சான்று இல்லாமல் இந்த தன்னார்வ ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதமானது. அத்தோடு குற்றவாளியை பாதுகாக்கும் வகையில் உள்ளது. ஆகவே IAS அலுவலர் வெங்கடாசலத்திற்கு வழங்கப்பட்ட விருப்ப ஓய்வை ரத்து செய்வதோடு அவர் மீதான வழக்குகளை CBI விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி வெங்கடாசலத்தின் மீது பல்வேறு புகார்கள் நிலுவையில் இருக்கும் போது அவருக்கு விருப்ப ஓய்வு வழங்கியது எப்படி, அனுமதித்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் என கேள்வி எழுப்பி இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.